வர கேட்ட சாத்து. ஏய், வீட்டோட நிலைமை சரியில்லை, கொஞ்சம் அடக்கி வாசி. சரி சரி போங்க. அக்கா எப்படிக்கா இருக்க? ஏன்க்கா ஏன் அழுகுற? அந்த அம்மாவோட விதி முடிஞ்சு போச்சு, நாம் என்ன பண்ண முடியும்? விதியை மனசுனால வெல்ல முடியாதுக்கா, தைரியமா இரு. எம்புட்டு பேச்சு, எம்புட்டு ஆர்ப்பாட்டம், இப்படி பொசுக்குன்னு போயிடுச்சேப்பா. அக்கா, அந்த அம்மாவுக்கு இப்படி ஒரு முடிவு வரும்னு யாருமே நினைக்கலையேக்கா. சரிக்கா, உட்காருக்கா, உட்காரு உட்காருக்கா. அக்கா பார்த்து உட்காரு, உட்காரு. ஐயா சாமியாடி ஐயா, நீங்கள் தான் நடக்க போகிறத முன்கூட்டியே சொல்லிடுவீங்களே, உங்கள் ஞான கண்ணுக்கு தெரியலீங்களா? இது கடவுள் போட்ட கணக்கு மாதிரி தெரியல, மனுஷன் போட்ட கணக்கு மாதிரி தான் தெரியுது. என்னப்பா என்ன சொல்ற? ஆமாக்கா, கடவுள் இந்த மாதிரி நல்ல ஆத்மாக்கு துருமரணம் கொடுக்கறது இல்லை, மனுஷன்தான் திட்டம் போட்டு காவு வாங்கிட்டாமனு மதுரை வீரன் சொல்றான். இந்த மாமா தேவையில்லாதெல்லாம் இங்க பேசிட்டு இருக்காதீங்க. அண்ணன் வர நேரம் இந்த மாதிரி பேச்செல்லாம் அவர் முன்னாடி பேசுனீங்க, அப்புறம் கடுப்பாயிருவாமா. இப்ப எதுக்கு நீங்க வந்தீங்க? துக்க விசாரிக்க வந்தீங்களா இல்ல தூண்டி விட வந்தீங்களா? ஏப்பா, அக்கா கேட்டுச்சு, மதுரை வீரன் சொன்னதை சொன்னேன், அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம், போதும். ஆளுக்கு வந்து சொன்னது, பஞ்சாயத்தை கூட்டி விடுறது, அப்புறம் எல்லாத்தையும் மொத்தமா நிப்பாட்டிக்கிங்க. அமைதியா இருப்பா. ஏமாமா இவ்வளவு பேச்சு பேசுறீல்ல, மனுஷன் போட்ட கணக்கா உங்க சாமியாடத்தை கண்டுபிடிக்க முடியாதா? அப்புறம் நீங்க என்ன சாமியாடி? ஏப்பா, நான் ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி அப்புறம் என்னையும் தூக்கி வீசிட்டா? ஏங்க நீங்க அடங்கவே மாட்டீங்களா? என்ன நக்கல் நையாண்டி வேண்டியிருக்கு உங்களுக்கு? பேசாம இருங்க மா, பேசாம இருக்க சொல்லுமா. மதுரை வீரா, நீ உட்காரு, உட்காருப்பா. யானை அப்படி எப்படி கோவப்படுறான்? எங்க பேசாம இருங்கன்னு சொன்ன. மா, அண்ணன் வந்துட்டாருன்னு நினைக்கிறேம்மா. அண்ணா வாங்கண்ணே, கொடுங்க. எல்லாம் நல்லபடியாக முடிச்சாங்க. இருக்கா? பெரியவனே, எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா. எம்புட்ட ஆர்ப்பாடம் பண்ணிக்கிட்டு திரிஞ்சது அந்த கேள்வி இப்படி முடிஞ்சு போச்சே ஐயா.
எப்போ ஞானா ஆ இதில் தீர்த்தம் இருக்கு. ஆ அப்பத்தா புழங்கின இடமெல்லாம் தெளிச்சு விடு. சரிண்ணே. போ. டேய் இங்க வாடா. ஐயா. இந்தா மாடியில் கொண்டு போயிட்டு எல்லா இடத்தையும் தெளிச்சுட்டு வா. சரி சரியா? சரி. போ. ஏப்பா நீ உடஞ்சி போயிடாதுப்பா. அது உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு அது நல்லபடியா கரை சேர்த்து விட்ட. அதுவே பெரிய விஷயம்ப்பா. நீ வேற எதுவும் நினைக்காத சாமி. உட்காரு. ஏண்டி காப்பி கொண்டாங்கடி. அதெல்லாம் வேணாம். ஞானா அண்ணே அப்பத்தா போட்டோ ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் ரெடியா இருக்கு. எடுத்துட்டு வா. சரி. அதான் அங்கே இருக்குப்பா. ஞானா அப்பத்தா என்ன கம்பீரமா இருக்கா பத்தியா? ராஜ கலப்பாவ. பரம்பரையிலேயே யாருக்கும் இல்லாத ஒரு ராஜகலை. அவ லட்சணத்துக்கு நம்ம குடும்பத்தில் யாருமே இல்லையே. படிச்சவல்ல, அழகு மட்டுமா, அறிவும் கூடவல்ல. ஆனா அறிவை மட்டும் அவ சரியா பயன்படுத்திக்கிறல. அம்மா அவ உயிரோடு இருந்தவரை நம்மளை பற்றி என்ன நினச்சிருந்தாலும் சரி, அவளுக்கு செய்ய வேண்டிய கடமையை நல்லபடியாக செஞ்சு அவளும் அவள் ஆத்மாவும் நல்லபடியாக சாந்தி அடைகிற மாதிரி அனுப்பி வச்சிரும். எப்போ ஞானா இந்தா அப்பத்தா ஃபோட்டோவை அந்த டேபிள் மேலே வச்சு நல்லா அலங்காரம் பண்ணி மாலை போட்டு தீபத்தை ஏற்ற சொல்லு. யாரும் எந்த சடங்கும் சம்பிரதாயமும் பண்ணக்கூடாது. அப்பத்தா சாகல. என்ன உளற? சாகலையா? என் கண்ணு முன்னாடி கார் வெடிச்சு சுக்குநூறாகி அதை பார்த்து அதை சீரணிக்க முடியாம 2 நாள ஊரை சுத்தி அலைஞ்சிட்டு வர்றேன். சாகலைங்கிற நீ எப்படை ஞானா பண்ண லூசாப்பா? ஆமாண்ணே. எல்லாருக்கும் முன்னாடி நம்மளை மட்டம் தட்டி அசிங்கப்படுத்துறது வேலையா இருக்காவ? ஐயா பெரியவனே, இப்படிதான் ஐயா 2 நாளா கூத்தடிக்கிறாளுங்க. இதுங்க பேசுற பேச்சும் பொண்டாட்டி பேசுற பேச்சும் என்னால தாங்க முடியலப்பா. அந்த அம்மா போயிடுச்சுன்னு துக்கப்படுறதா இல்ல இதுகளை நினைச்சு கோவப்படுறதான்னு எனக்கு ஒன்னும் புரியலப்பா. இந்த சக்தி பைய வேற வயிற்றுச்சல கொட்டிக்கிறான். என்னென்னமோ சொல்றான் ஐயா. கூட பிறந்தவன் கூட நினைக்காம வாய்க்கு வந்தபடி பழைய தூக்கி போடுறான். நான் பேசினது பூராவும் நெசம். இந்த வந்திருக்காருல கேளு, இல்லன்னு உன் மேல அடிச்சு சத்தியம் பண்ண சொல்லு பாப்போம். சக்தி அதெல்லாம் ரொம்ப ஈஸியா பண்ணுவாங்க. தன்னை பெத்தவ தாம் பெத்தது எதுவுமே அவருக்கு தான் பாகுபாடு கிடையாது. எல்லாரும் ஒண்ணுதானே. கூட நின்னா விட்டு வைப்பாரு, எதிர்த்து நின்னா சோழிய முடிச்சு போடுவாரு. ஏமா என்னம்மா இது இப்படி பேசுறீங்களே? சொத்து உங்க பேர்ல வந்துருச்சுன்னா இல்லாதெல்லாம் பேசுவீங்களா? ஐயா நிப்பாட்டுங்க போதும். நீங்க பேசுவீங்க, அவங்க பேசுவாங்க, ஊர் பேசும், நாங்க பயந்து கிடந்ததெல்லாம் போதும். இதுக்கு மேல எங்களால நடிக்கவும் முடியாது. இவரோட கௌரவத்தை தூக்கி நிப்பாட்டணுன்ற அவசியமும் கிடையாது. எல்லாத்தையும் உடைச்சு பேசுற தைரியம் வந்துருச்சு. என்ன சொன்னீங்க? சொத்தா? அது எங்களுக்கு தேவையே இல்லை. எங்களுக்கும் தேவையில்லை, எங்க பிள்ளைங்களுக்கும் தேவையில்லை. இது அவங்களே சொல்லிட்டாங்க. ஒரு மண்ணு எங்களுக்கு தேவையில்லை. சொல்லிட்டா என்ன பதுக்கு? எல்லாரும் நான் சொல்லி போடுறேன், இது எங்க வீடு, எங்க விருப்பப்படி தான் எல்லாமே நடக்கும்.
அதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டா நீங்க எல்லாரும் பேசாம இருங்க. இல்லையா வெளியில போங்க எல்லாரும். இப்ப வெளில போங்க. இந்தாரு அது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க ஊழ விட்டுட்டு இருந்தீங்கன்னு வைங்க, அப்புறம் நடக்கிறதே வேறாமா. ஏன் எதுக்கு நாங்க போனோம்? அக்கா இருங்கக்கா, இவங்க பிரச்சனையை டைவர்ட் பண்ண பாக்குறாங்க. அப்பதான் செத்ததுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? சும்மா வெடிச்சிருச்சுன்னு வாயால சொல்லி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணா நாங்களே நம்பிட்டு போயிடணுமா? எங்களுக்கு கிளியரா தெரியணும். அப்பதான் செத்ததுக்கு ஆதாரம் வேணும். நான் தான் ஆதாரம். நான் தான் ஆதாரமே. என் தம்பி ஞானம் ஒரு ஆதாரம், என் தம்பி கதிர் ஒரு ஆதாரம், அந்த லூசு பே கரிகால ஒரு ஆதாரம். இதுக்கு மேல என்ன வேணும் உனக்கு? இவங்கள சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்க முடியாது. ஏய், ஏத்துக்க முடியாது, வெளியே போடி. ஓடி வெளியே. யார் நீ? என் வீட்டில் வந்து இருந்துக்கிட்டு என்னையே எழுத்து பேசுற நீ? வாக்கப்பட்டு வந்தியா வழக்காட வந்தியா நீ? மரியாதையை வெளியே போயிரு நீ. ஏய், ஒரு வசதி பேசுற எல்லா பொம்பளைகளுக்கும் சொல்றாமா, இந்த வீட்டில் ஒருத்தி ஆட முடியாதுன்னு எல்லாம் முடிஞ்சு போச்சே. போய் ஓரம் அடிக்கணும். பையனா அந்த போட்டோக்கு மாலை போடு. முடியாது, இதெல்லாம் நடத்தக்கூடாது. ஏய், என்ன நடத்தக்கூடாது? அதையும் மீறி இதெல்லாம் பண்ணீங்கன்னா நான் வேற மாதிரி ஆக்ஷன் எடுப்பேன். இனிமே மிரட்டுறது உருட்டுறது இதெல்லாம் நடக்காது மிஸ்டர் குணசேகரன். இத்தனை வருஷம் உங்க நேரம் உங்க லக். நல்லா காசு சம்பாதிச்சீங்க, பெரிய ஆள்னு நீங்களே சொல்லிக்கிட்டீங்க. இன்னைக்கு இந்த உலகம் வளர்ந்துருச்சு. அதுக்கு முன்னாடி you're nothing. அப்பதான் இறந்ததுல உண்மை வெளியே வராம இந்த வேலையெல்லாம் நீங்க செய்யக்கூடாது. டேய், நான் செய்ய வேண்டி உன்னால நீ தடுக்க முடியாது. முடிஞ்சதை பார்த்துக்கோ. என்ன இவளுக்கெல்லாம் உன் பேச்ச கிட்ட ஆடுறாள் திமுற உனக்கு? அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே எங்க அப்பத்தால பார்த்தால் நானே என் சொந்த ரத்தம். ஏய், எல்லாம் நல்லா கேட்டுங்க. என்ன தவிர வேற யாருக்கு இந்த வீட்டில் எதையும் செய்ய உரிமையும் இல்லை, தடுக்க உரிமை இல்லை. ஏய் ஞானா, அந்த போட்டோ மாட்டேங்க மாட்டே. சரிண்ணே. அக்கா, இதுல நம்ம யாரும் கலந்துக்க கூடாது. அவங்க என்னமோ செஞ்சுட்டு போகட்டும். ஆனா இதுக்கெல்லாம் நிச்சயமா பதிலடி கிடைக்கும். நான் கொடுப்பேன். வாங்கக்கா. எப்படா சக்தி, நீ போகல? உன்னை கழட்டி விட்டு போறாளுங்க. போ, போய் வெட்டிக்கா. போ. டேய் துடுக்க, நீயும் போ. பார்வை என்னப்பா இது, நீயும் கண்டிக்காம இருக்க? ஏமா, அப்பத்தாவோட 18வது நாள் காரியம் முடியட்டுமா, அப்புறம் ஒவ்வொருத்தரா பார்த்துக்கிடுவோம். இவளுகள நமக்கு ஆளு என்னம்மா? அவளுக்கு சமைக்க மாட்டாளுங்க, அவ்வளோதானே. சமைக்கே வேணாம். சமைச்சாலும் சோத்துல விஷத்தை வச்சிருவாளுங்க. இந்தா நம்ம சொந்தக்கார பொம்பளை வந்திருக்கு. ஏமா போங்கம்மா, போய் சமையல் பாருங்க. போங்க போங்க, ஏதாவது வேணா கேளுங்க. இப்போ ஞானா அந்த போட்டோ வச்சு ரெடி பண்ணு. போய்
எல்லாம் சரிதானம்மா? எல்லாம் சரியா இருக்குப்பா. அண்ணனை கூப்பிடு. அண்ணே எல்லாம் ரெடியா இருக்குண்ணே, ஆரம்பிச்சிடலாம். அம்மா நீ போடுமா. இந்தாம்மா. கும்பிட்டுக்கப்பா. சாப்பிட போறா. உனக்கு எந்த கஷ்டமும் இனிமே வராது. மாமா போடுங்க. சரிப்பா. வாங்க. சித்த நேரம் சாஞ்சு நீ போமா. சரிக்கா போ. வாங்க பங்காளி. இந்தடா. ஞானம் அழாதப்பா. நீ அழுதா மட்டும் அவங்க திரும்பி வந்துடுவா போறாங்க. அவ்வளோதான், விடு. நீங்கள்லாம் புறப்படுங்கம்மா. போங்க போங்க.